காலை உணவு எப்படி இருக்கலாம்? காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல் அப்படின்னு ஒரு 5-6 போய் நிற்கிறோம். தயவு செய்து அதுல இருந்து வெளியே வருவோம். இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம். இங்க இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது 50 வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமா இருக்கீங்க. 45-50 வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள். நண்பர்களே, வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும். சார் அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். காலையில கொஞ்சம் சுண்டல், அது நல்லா கருப்பு கொண்டக்கடலையோ, சிகப்பு நிற கொண்டக்கடலையோ, வெள்ளை கொண்டக்கடலையோ, முளை கட்டிய பயிறு, பாசிப்பருப்பு முளை கட்டின பயிறு, அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு, இல்லை என்றால் நல்ல சூப்பு, 2 முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இல்லை நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் பன்னீர், இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும். சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் காலை உணவு. ஏன்னா பல பேருக்கு இட்லி தோசை இல்லைனாலே ஒரு மாதிரி வெலன்னு வந்துடும். அப்படி கிடையாது. இப்படி உணவை எடுத்துக்கணும். 11 மணிக்கு பசிக்குமே, பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11:30 மணிக்கு ஆபீஸ்ல பசிச்சதுன்னா உங்க பையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க. அது சிகப்பு கொய்யாப்பழமாக இருக்கட்டும், ஒரு கொய்யாப்பழம், இல்லைன்னா ஒரு ஆப்பிள், இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு, இல்லைன்னா ஒரு மாதுளம் முத்துக்கள், ஏதாவது ஒரு சின்ன டப்பால போய் எடுத்துட்டு ஒரு கிரீன் டீ குடிங்க, ஒரு கப் மோர் குடித்துக் கொள்ளுங்கள். அது மத்தியானம் 11:30 மணிக்கு இருக்கட்டும். மத்தியான உணவு எப்படி இருக்கணும்? மத்தியான உணவு நல்ல சோறை இப்படி குமிச்சு வச்சு மேல இருந்து குழம்பு ஊத்துனா அது 5 அருவி மாதிரி போற மாதிரி சாப்பிட வேண்டாம். உங்களுடைய தட்டுல 80% காய்கறிகளோ, புலால் அருந்துபவர்கள் மீனோ, கோழி துண்டோ, காடை துண்டோ இருக்கட்டும், கொஞ்சோல சோறு இருக்கட்டும். நான் பல மேடைகளில் அடிக்கடி சொல்வது, பெண்களை பார்த்து, உங்க வீட்டுல இந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அத கிழக்கு பக்கமா நின்று 3 தடவை தலையை சுத்தி எரிஞ்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த பிடபிள்யூடி ஆர்சில நிப்பாட்டி வச்சிருக்க பொக்லைன் எந்திர மாதிரியே எனக்கு தெரியும். பாளமா சோத்தை போட்டு வீட்டுல பல பேர் தொப்பையோடையும் சுகரோடையும் இருக்காங்க. சோறை கண்டிப்பா குறைக்கணும். குறைந்த அளவுல சோறு சாப்பிடுங்க. குறைந்த அளவு சாப்பிடக்கூடிய சோறும் நல்ல சிகப்பு நிறத்தில் உள்ள மாப்பிள்ளை சம்பா, ஞவர அரிசி, காட்டு யானம், கருங்குருவை, கருப்பு கவுனி, இப்படியான அரிசியை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எங்க சார் கிடைக்கும்? அமேசான்ல போட்டா அடுத்த வீட்டுக்கு வந்து நிக்குமா அப்படின்னு தேடக்கூடாது. இன்னைக்கு எல்லா இடத்திலும் கிடைக்கிறது. நாம் கொஞ்சம் மெனக்கெட வேண்டும், நாம் கொஞ்சம் கரிசனப்பட வேண்டும். சார் விலை கூடைய, நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க, சார் விலை கூடைய. நம்ம சார் நடிச்ச படத்தை முதல் நாள் ஷோக்கு எத்தனை பேர் 250 ரூபா கொடுத்து போய் பார்த்தோம். அப்ப அதுக்கு 200 ரூபா நம்ம கொடுக்கும் போது 1 கிலோ அரிசியை 110 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு கொடுக்கறத துளி கூட தயக்கம் காட்ட வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகும், அதனுடைய விலை இயல்பு விலைக்கு வர்றதுக்கு சற்று நாள் ஆகும். பெரிய அளவில் பயன்படுத்தும் போது, பெரிய அளவில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் போது விலை குறையும் தானாக. அதுவரைக்கும் 50 ரூபா 60 ரூபா கூட இருந்தாலும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடலாம். சாதாரணமா நினைக்கிறான் கவுனி அரிசினா என்னன்ட்டு. ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை யோசிச்சோன்னு வைங்களேன். கருப்பு கவுனி அரிசிக்கு சீனாவில் என்ன பேர் தெரியுமா? திபெத்தில் என்ன பேர் தெரியுமா? பர்மாவில் என்ன பேர் தெரியுமா? ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா. ஆங்கிலத்தில் ஃபோர்பிடன் ரைஸ்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசிங்கிறான். அதனால தண்டிக்கப்படணுமா? அதே இவர் சாப்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்மிய மன்னர்களும் சீன மன்னர்களும் திபெத்திய மன்னர்கள் மட்டுமே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அரிசி கவுனி அரிசி. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அவங்க பாதுகாத்தாங்க. இன்றைக்கு அதை ஆய்ந்து அறிந்த நம்முடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கட்டாக்ல அவர்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறான், அந்த கவுனி அரிசியினுடைய கருப்பு நிறத்துல ஆந்தோசைனின்ஸ், அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் கத்திரிக்காயினுடைய மேல இருக்கு, அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் அந்த திண்டுக்கல் திராட்சையினுடைய தொலிக்கு மேல இருக்கு. எங்கெல்லாம் கரு நீல நிறத்தை பார்க்கிறீர்களோ அதுல எல்லாம் அந்த ஆந்தோசைனின் இருக்கு. அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்களை கூட தடுக்கக்கூடியது. நல்லா புரிந்து கொள்ளும். இது நான் சும்மா கதை பேசுவதாக நினைக்க வேண்டாம். நீங்க போய் படிச்சு பாருங்க, கூகுள்ல போயிட்டு கவுனி அரிசியினுடைய மருத்துவ குணங்களை படிச்சீங்கன்னா அது சும்மா யாரோ எழுதுன படிக்க வேண்டாம். நல்ல பப்மெட் இண்டெக்ஸ் சேனல்ல இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பப்ளிகேஷன்ல பாருங்க, அந்த கவுனி அரிசியினுடைய ஆந்தோசைனின் எவ்வளவு நல்லது, அது எப்படி ஒரு ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சராக, அதாவது செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு போய் இருக்கும்போது தான் அது செல்லை அழிக்கும். அப்படி செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு வராமல் விரட்டுவதற்குரிய தன்மையை அந்த கவுனி அரிசி வச்சிருக்கா. அப்போ உங்களுடைய சோறு
ஒன்று கருப்பு நிறத்தில் இருக்கணும், இல்லைன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஞவர அரிசி, இல்லை என்றால் மாப்பிள்ளை செம்பா. அந்த சிகப்பு நிறம் வந்து லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த லைகோபீன் சத்து இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய, ஆண்களினுடைய சிறுநீர் பாதையில பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாண்ட் புரோஸ்டேட் கிளாண்ட். இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வயதாகும் போது எல்லோருக்குமே சற்று பருக்கும். அதுக்கு வந்து பினைன் புரோஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு ஆங்கிலேய மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அந்த பினைன் புரோஸ்டேட் இருக்கும்போது ஒரு பயமும் கிடையாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் அது வெகு சிலருக்கு புற்றுநோயாக மாறிடும். 75 வயசுல ராத்திரியில 3 தடவை 4 தடவை எந்திரிச்சு யூரின் போறாரு. சில நேரத்தில் யூரின்ல ரத்த கசிவோ, சில நேரத்தில் சதை துணுக்குகளோ வருதுன்னு நம்மளுடைய தாத்தா வந்து சொல்லலாம். அப்படி சொன்னால் அது ஒருவேளை அந்த புரோஸ்டேட் கிளாண்டினுடைய புற்றாக இருக்கக்கூடும். அந்த புற்று வராமல் தடுப்பதற்கு இந்த லைகோபின் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப நம்ம சிவப்பரிசியும் கருப்பரிசியும் என்ன பண்ண போகுது? வீட்டில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில அரிசின்னா சைக்கிளில் பின்னாடி 10 கிலோ வச்சு கட்டிட்டு போவோம். இனிமேல் தயவுசெய்து அப்படி வாங்காதீங்க. ஒரு கிலோ அரிசியா இருக்கட்டும், உங்க வீட்டில் அடுப்புக்கு பக்கத்தில் அரிசி வைக்கக்கூடிய இடத்துல 1 கிலோ கருப்பரிசி, 1 கிலோ சிவப்பரிசி, 1 கிலோ பழுப்பரிசி, 1 கிலோ தூய மல்லி சம்பா, 1 கிலோ காட்டியானம். உங்க வீட்டில் ஒரு கருத்தரித்த மகளிர் இருக்காங்கன்னா குள்ளக்கார் சம்பா, பால் ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள்னா குளியடிச்சான் சம்பா, அப்படி அரிசியை வாங்கி வைங்க. நிறைய காய்கறிகளும் கீரைகளும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குழந்தை பருவத்தில் வரணும்.